பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். மாதத்தில் முதல் நாள் ஜெப நாள். காலங்கள் மறைந்து விலகி வேகமாய் போகிற புகையைப் போல இருக்கிறது. நியூ இயர் சர்வீஸ் இப்போத்தான் முடிந்தது போல இருக்கிறது. அதற்குள் ஒரு மாதம் ஓடி போய்விட்டது. நாம் நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பர்களே, இனி வரக்கூடிய காலங்கள் பொல்லாதவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி வேண்டுமானாலும் காலம் இருக்கட்டும், நாமோ கர்த்தருடைய கையில் இருக்கிறோம், மறந்துவிடக்கூடாது. அவரிடம் பொல்லாப்பும் இல்லை, பொல்லாங்கும் இல்லை, தீங்கும் நம்மிடத்தில் இல்லை. நான் ஜெயித்தேன் என்கிறார். இந்த நான் ஜெயித்தேன் என்பது 3 காலங்களுக்கும் உரியது, யாவருக்கும் உரியது. அவருடைய கரத்தில் இருக்கக்கூடிய நமக்கு உரியது. ஆம், நாம் எப்போதும் ஜெயம் எடுத்துக்கொண்டேதான் போவோம். ரோமர் 8:37. முற்றிலும் ஜெயம். தோல்விகள், ஏமாற்றங்கள், ஏமாத்துக்கள், வேதனைகள் உலகத்தில் உண்டு. இவைகளெல்லாம் கர்த்தரிடம் தோற்று போய் நிற்கும். கர்த்தர் மக்களிடம் இவைகள் என்ட்ரி இருக்கலாம், நமக்குள்ளே இது என்ட்ரி இருக்கலாம், இம்பேக்ட் பண்ண விடமாட்டார். இந்த தீமைகள், தீய சக்திகள் எழுப்பி கிரியை செய்து தன் மக்களுக்கு முடிவுரை எழுத ஆண்டவர் அனுமதிப்பது இல்லை. இதற்காக கர்த்தர் நமக்கு 2 சாதனங்களை கொடுத்துள்ளார். ஒன்று அவரது கோல், இனி ஒன்று அவரது தடி. நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் வார்த்தைகள் கோல், துதி, ஆராதனை, தடி. துதி, ஆராதனை, ஸ்தோத்திர பலியிடும் இடத்தில், இரத்தத்தின் மகிமையை பேசும் பாடல்கள் ஒலிக்கும் இடத்தில் சாத்தான் நிற்கவே முடியாது, கிரியை செய்ய முடியாது, நடுங்கி போய்விடுவான், துரத்துவார் இல்லாமல் ஓடி போய்விடுவான். அதனால் தான் நான் ஒவ்வொரு செய்தியிலும் உங்களை ஊக்கப்படுத்தியே வருகிறேன். துதியுங்கள், ஸ்தோத்திரியுங்கள், துதியுங்கள், தோத்திரியுங்கள் என்று. அவரது கிருபையும் சத்தியம் நிறைந்த வாக்கின் மீது, வார்த்தையின் மீது நமது வாழ்வு எதிர்காலத்தை வைக்கும்போது அது வளமையும் கொழுமையுமான இடத்திற்கு கூட்டிச் செல்லும். வார்த்தையை இறுக பிடித்து கொள்ளுங்கள். சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கட்டும், வார்த்தை பொய் சொல்லாது. இயேசுவும் வார்த்தையும் மாறுவதில்லை. பாதைகள் எத்தகையதாக இருந்தாலும் அவரது கரம் நம்மை நடத்தி செல்லும். நன்றியுள்ள இருதயமே இதற்கெல்லாம் பேஸ். பெற்ற நன்மைகளுக்கு ஸ்தோத்திரம் செய்வது நமது கடமை, பொறுப்பு. இதற்கு சாக்கு போக்கோ அல்லது ஒரே வரியில் செய்த நன்மைகளுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் என்று முடித்துக் கொள்வது நல்லதல்ல. ஒவ்வொன்றாக எடுத்து மனதார நன்றி சொல்ல வேண்டும். வாருங்கள், சேர்ந்து நன்றி சொல்லுவோம். அப்பா பிதாவே, இந்த வருடம் கொடுத்த வாக்கிற்கு நன்றி. உபாகம் 33:16. உம்முடைய மாறாத பணிவோ, உடைய ஆறாத அன்பு, தயவு, கிருபை பனி போல எங்கள் மேல் இறங்கிக் கொண்டிருக்க அந்த தயக்காக, எங்கள் சிரசில் மேல் ஆண்டு முழுவதும் இறங்கிக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு இயர் ஆஃப் ஜூபிலி என்று யூத கேலண்டரில் சொல்லப்படுகிறது. அப்படியே சகலத்தில் விடுதலை கொடுப்பதற்காக நன்றி. ஆமாண்டவரே, விடுதலையோடு உம்மை ஆராதிக்க விரும்புகிறோம். நாங்கள் யாருக்கும் எதற்கும் அடிமைகளாகக்கூடாது, நாங்கள் விரும்பவும் இல்லை. ஆண்டின் ஆரம்பமே அற்புதமாக நீர் எல்லா காரியத்திலையும் ஆரம்பித்து கொடுத்தமைக்கு நன்றி. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று நீர் சொன்னமைக்கு ஸ்தோத்திரம், நன்றி. செய்ய போகிற மகத்தான கிரியைகளுக்கு நன்றி. ஆவியின் கட்டுகள், சரீர கட்டுகள், ஆத்ம வியாகுலங்கள் சகலத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக நன்றி. விடுதலைக்கு அந்த விடுதலைகளையெல்லாம் நினைத்து உள்ளம் பூரிக்கின்றது. தகப்பனே, இந்த மாதத்திற்காக ஒரு மனதோடு நாங்கள் விண்ணப்பிக்கிறோம். பனிக்காலம், எந்த பலவீனமும் குழந்தையிலிருந்து பெரியோர் வரை தாக்காதவாறு காத்திருடும். 10, 12 மற்றும் பல எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஞானம், நிதானம், தெளிவு, ஞாபக சக்தியை தாரும். பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் தாரும். பெற்றோருடைய டென்ஷன் குறையட்டும் தகப்பனே. என்னென்ன சுப காரியங்கள் நடக்க வேண்டும் என்று ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ அத்தனை சுபகாரியங்களுக்கும் அத்தனை குடும்பங்களுக்கும் உமது கிருபையும் வழி நடத்துதல் இருக்கட்டும் தகப்பனே. உமது கரம் குறுகி போகவே இல்லை. குடும்பமாக இணைந்து உம்மை தேடுவதில் இன்னும் எங்களுக்கு வாஞ்சை பெருகட்டும். உதவி செய்யுங்க. கோர்ட்டு கேஸுகளிலிருந்து முற்றிலும் விடுதலை தருவீராக. ஸ்தாபனங்களுக்கு எதிராக, சபைகளுக்கு எதிராக, போதகர்களுக்கு எதிராக போட்ட கேஸுகளெல்லாம் ஒன்றுமில்லாமல் தவிடுபடியாகட்டும் இயேசுவே நாமத்தில். வீண் செலவுகள் முற்றிலும் தவிர்க்கப்படட்டும் தகப்பனே. குடும்பத்தில் கணவன், மனைவி உறவு, பெற்றோர், பிள்ளைகள் உறவுகள் சீர் பொருந்தட்டும் அப்பா. சமாதானம் நதி போல ஓடட்டும் ஐயா. துதிக்கிறோம். தேவ சமாதானம், நீர் கொடுத்த சமாதானம், அதை ஒருவனும் திருடி கொண்டு போக முடியாது தகப்பனே. இந்த ஆண்டிலிருந்து ஒவ்வொரு குடும்பத்திலும் மீதம் எடுக்கும் பாக்கியம் கிடைக்கட்டும் அப்பா. பிறந்த நாள், திருமண நாள் சந்திக்கும் போது பிள்ளைகளுக்கு நிறைவாக
சமாதானத்தை வெளிப்படுத்த காலங்களாக அவர்களுக்கு இருக்கட்டும். ஜெபத்தின் வாஞ்சியும் ஜெபத்தின் மேன்மையும் அறியும் காலங்களாகிய காலங்கள் இருக்கட்டும் தகப்பனே. ஊழியத்தில் இருப்பவர்களுக்கு அவர்களது பாதையிலும் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். ஊக்கப்படுத்தி பலப்படுத்துவீராக. சபைகளில் ஒரு வறண்ட நிலை மாறி ஆவிக்குரிய எழுப்புதல் உண்டாகட்டும் தகப்பனே. சபைகளிலே இளம் தலைவர்கள் எழுப்புவார்களாக. வாலிப சேனை ஒவ்வொரு சபையிலும் எழும்பட்டு சுவாமி. தோத்திரம். வாலிப பிள்ளைகளை சாத்தான் கொள்ளை கொண்டு போகாதபடி உம்முடைய வல்லமையின் வழக்கரம் இவர்களை தாங்கட்டும், தப்புவிக்கட்டும். தவறான திசையில் போய்கொண்டிருந்தால் மடை மாற்றிக்கொள்ளும் ஐயா. உம்மால் என்று எங்களால் எதுவும் செய்ய இயலாது. சகலத்தை உமது கரத்துக்குள் உம்முடைய பார்வையில் இரத்த கோட்டைக்குள் வைக்கிறோம். தீங்கும் பொல்லாப்பும் எங்களை எங்கள் பிள்ளைகளை எங்களுக்குண்டான எதையும் தொடாதவாறு காத்துக்கொள்ளும். இயேசுவின் உன்னத நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. இந்த மாதத்திற்கு கர்த்தர் கொடுக்கும் வாக்கு எஸ்ரா 8:22. எங்கள் தேவனாகிய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வாக்கின் மகிமை இந்த மாதமே விளங்கட்டும் என்று எதிர்பார்ப்பு. தினமும் இயேசு பங்காளர்கள் யாவரையும் குடும்பமாக பேராக இயேசுவின் கிருபை நிறைந்த நாமத்தில் ஆசீர்வதித்து வாழ்த்தி யாவரையும் அவரது கிருபையின் நிழலில் காத்துக்கொள்ளும்படி வேண்டி நிறைவு செய்யும் கிறிஸ்துவிற்குள் உங்களது அன்பு ராஜகோயில். ஆமேன். ஹல்லேலூயா.